வணக்கம். நான் உங்கள் ரேகா. பீப்புள் அலர்ட்ஸ் மீடியா வாயிலாக இன்னைக்கு உங்களோட தாம்பரம் மாநகராட்சியை பத்தின ஒரு டிஸ்கஷன் தான். என்ன அப்படின்னா, மண்டலம் 3 வார்டு எண் 43ல வந்து ஜிடி நாயுடு ஸ்ட்ரீட்டு, வைகை ஸ்ட்ரீட்டு, அப்புறம் காந்தி தெரு, ஹரிதாஸ்புரம் அப்படின்ற சிட்லப்பாக்கம் ரோட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட நகரை எல்லாம் மென்ஷன் பண்ணி நம்ம ஒரு புகார் வைக்கிறோம். என்னைக்கு அப்படின்னா 16/7/2025 தாம்பரம் மாநகராட்சி தலைமை பொறியாளருக்கு நம்ம ஒரு புகார் மனு வைக்கிறோம். அந்த புகார் மனு ஒரு 30 நாள்ல இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஆக்சுவலா ஒரு அதிகாரிகள் ஒரு பதில் கொடுக்கணும். அப்படி நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல எங்களுக்கு நடவடிக்கை எடுக்க போதுமான கால அவகாசம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டபிளா வேணும் அப்படிங்கிறத ஒரு மனுதாரருக்கு தெரிவிக்கணுங்கிறது ஜீவோ. பட் அதையும் அவங்க ஃபாலோ பண்ணல. அது இல்லாம நம்ம சரி புகாருக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இத ஒரு ஆர்டிஐ ஆக்ட்ல நம்ம கேக்குறோம். 10/4/2026 கேக்குறோம். என்ன இந்த புகாரின் பேர்ல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அதுல நம்ம கேக்குறோம். அப்போ அந்த ஒரு ஒப்பந்த பணி நடந்திருக்கு. அதாவது மக்களோட வரி பணத்துல ஒரு தார்சாலை போடுறாங்க, ஒரு மழைநீர் கால்வா கட்டியிருக்காங்க. இது தரமற்ற முறையில இந்த ஒப்பந்ததாரர் பணியாற்றி இருக்காரு. இத ஆய்வு நடத்தக்கூடிய அதிகாரிகள் ஆய்வு செஞ்சு அதை தரமுள்ளதா மக்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிதான் நம்ம புகாரே எழுப்பியிருக்கோம். அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த ஒப்பந்ததாரர் பத்தின தகவல், அவருக்கு என்ன மாதிரி நீங்க டெண்டர் கொடுத்துருக்கீங்க, அதுக்கான எம்புக்கு என்ன, எஸ்டிமேட் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் கேட்டு இந்த புகாரின் பேர்ல என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு சொல்லி நம்ம ஆர்டி ஆக்ட்ல கேட்கும் போது அதுக்கு மண்டலம் 3ல இருக்கக்கூடிய எம்இ சங்கர் அப்படிங்கிற ஒரு அதிகாரி ஒரு பதில் கொடுத்திருக்காரு. அந்த பதில் எந்த விதத்துல அது சட்டத்துக்கு உட்பட்டது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்ன அப்படின்னா, ஒரு தாம்பரம் மாநகராட்சியில வழங்கிய ஒப்பந்த நகல், எஸ்டிமேட் நகல், எம்புக்கு, ஒப்பந்ததாரருக்கு வழங்கப்பட்ட ஒப்பந்த நிதி விவரம் இதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். அதுக்கு அவர் 81J படி இதுக்கு நாங்க தகவல் வழங்க இயலாது அப்படின்னு கொடுத்திருக்காரு. அதாவது இது 3ஆம் நபர் தகவல் அல்லது தனிநபர் தகவல் அடங்கியவைகளாக இருக்கக்கூடியவை. அதனால இது 81Jல நாங்க பதில் தர முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி சங்கர் எம்இ அவருக்கு நான் அலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு, சார் இது 81Jங்கிறத செக்ஷன் போட்டு நீங்க கொடுத்துருக்கீங்க, வழங்க முடியாதுன்னு. இதுக்கு அந்த செக்ஷன் அப்ளிகபிள் கிடையாது சார். இது நீங்க கையெழுத்து போட்டிருக்கீங்க இந்த தகவலுக்கு எனக்கு கொடுத்துருக்கதாக. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சு படிச்சு பார்த்துதான் கையெழுத்து போட்டீங்களான்னு கேக்குறேன். படிக்காம நான் கையெழுத்து போடுறது கிடையாது அப்படின்னு. அப்ப இதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவர் நாங்க ஒரு ஃபார்மேட் வச்சிருக்கோம், அந்த ஃபார்மேட் படி நாங்க கொடுத்துருக்கோம்னு சொல்லி சொல்றாரு. அதாவது எப்போதும் கொடுக்குற தகவலை நாங்க கொடுத்துருக்கோம். அப்போ படிக்காம ஃபார்மேட் படிச்சு அப்படிதான் கொடுப்பீங்களா அப்படின்னு நான் சொல்லி கேட்டதுக்கு, இல்ல நான் படிச்சு பார்த்தா கொடுத்தேன் அப்படின்னு முன்னுக்கு பின் முறைனா பேசுறாரு. அது இல்லாம தனிநபர் தகவல்ன்றது நான் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். சார் ஒப்பந்ததாரருடைய தனிப்பட்ட விவரத்தை கேட்கல, அது தனிநபர் தகவல்ல வராது. இது 3ஆம் நபர் தகவல்னு சொல்லியும் நீங்க தட்டி கழிக்க முடியாது. இது மக்களோட வரி பணத்துல இது செய்யக்கூடிய பணி. இது நீங்க இந்த 2 செக்ஷன் சொல்லி 81Jகளை நீங்க அவாய்ட் பண்ண முடியாது. இதுக்கு தகவல் கொடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பொது தகவல் அலுவலருக்கு ஒரு விஷயத்த நம்ம சொல்லும் பட்சத்துல அவர் கொடுக்கக்கூடிய பதில் ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்குற அளவுல இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்க எதுவா இருந்தாலும் நேர்ல பேசுங்க அப்படிங்கிறாரு. அதுவும் இல்லாம இதெல்லாம் அளவுக்கு அதிகமான எங்களுக்கு பணியில நாங்க இது எல்லாத்தையும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப கொடுக்க முடியாதுன்னா எங்களால கொடுக்க முடியாதுன்னு சொல்லி, இல்ல அப்புறம் முன்னுக்கு பின்னா எப்படின்னா, இல்ல நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லல, நீங்க பொத்தாம் பொதுவா கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னாரு. இல்ல சார், நாங்க ஜிபிஎஸ் லொகேஷனோட ப்ராப்பர் சைட்டை போட்டோகிராஃப் என்க்ளோஸ் பண்ணி தான் இந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் செக் பண்றேன் அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிருக்காரு. இதுக்கு தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் இது போல பல புகார்கள் அதிகாரிகள் தவறு செய்யறாங்கன்னு தெரிஞ்சும் நடவடிக்கை எடுக்க தவிர்த்து வருவதன் பின்னோட்டம்
இதுல தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் தவறாக செயல்படுகிறார் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரியுது. இத வருங்காலத்துல இத என்ன மாதிரி, அதாவது ஆஹ் இது சம்பந்தமா ஒரு ஐஏஎஸ் படிச்சுட்டு ஒரு அதிகாரியா ஒரு ஆணையரா இருக்கக்கூடியவர் இந்த மாதிரி அதிகாரிகள் தவறு செய்யறத தட்டி கேட்க வேண்டிய இடத்துல இருந்தும் தட்டி கேட்க மறுப்பதன் பின்னணி என்னங்கிறது மக்கள் கூடிய சீக்கிரத்துல ஒரு ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக ஆணையருக்கு ஒரு கண்டனத்தை அறிவிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. இது என்ன மாதிரி அவர் செய்வாரு, சரி செய்வாரா, எப்படி என்னங்கிறத அவர் பொறுத்திருந்து பார்ப்போம்.